my DNA. Hi guys, this is your channel. Welcome to Tamil Manbox. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வைலைட்டோட சாப்டர் 42 வரை பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் என்ன ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூபியை பற்றி ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருப்பாங்க யூடியூப்பில். அது போய் நிரூபிக்கிறதுக்காக சும்மா வீரம் போய் ஆண் கூட சண்டை கட்டிகிட்டு இருப்பா. அப்படி அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆபிகிட்ட தருவான். ஆபி அதை தேவையில்லாமல் ஆண் கோயில்கிட்ட காட்டி அதை உடச்சிருப்பான் ஆண் கோயில். இப்போ அதை கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஆண் கோயிலுன்ட்டு ஆபியை ஃபேஸாக அடிச்சுட்டு நடிப்பா. ஐயோ ஆபி என்னாச்சு, மூஞ்சி இந்த ரத்தமாக வருது அப்சைட்டுப்பா. அதுக்கு ஆபின்ட்டு ஒழுங்காக மதிப்பேலு, என்கிட்ட அந்த கேமரா இன்னொன்று காப்பி இருக்குது அப்சைட்டுப்பான். அதுக்கு ஆண் கோயில் சொல்லுவாள், இந்த மாதிரி என் கேமராமேன் நீ அடித்து ஃபேக்காக கிரியேட் பண்ணிட்டேன், இப்போ என்ன வேறு பேக்மெயில் பண்ண சொல்கிற சொல்லிட்டு அழுகிற மாதிரி ஆக்ட் பண்ணுவாள். இந்த மாதிரி வீடியோ நான் யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண என்ன ஆகும் தெரியுமில்ல. ஏற்கனவே நீ ஒரு ஃபைட்டில் ஜஸ்ட் மிஸ்லாம் சப்ஸ்கிரைபர்ட்டுன்னு தப்பிச்ச, பட் இந்த மாதிரி ஒரு உமனை நீ அடித்த, இந்த மாதிரி தும்பு ஊற்றுன பேக்மெயில் பண்ணேன்னு பேர் எடுத்தா உன்னால் என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி கேட்பா. ஆபி கிட்ட போய் ஆபியோட கையை பிடிச்சி அவள் காலத்துட்டு கொண்டு வருவாள். இப்போ மட்டும் நீ அடிச்சேன்னா உன் வியூவர்ஸ் மட்டும் இல்லை என் வியூவர்ஸும் சேர்ந்து உனக்கு அகேன்ஸ்டாக வருவாங்க, உன் கரியரே காலி ஆகிடும் ஆபி, இப்போ என்ன பண்ண போகிறா சொல்லுவாள். அப்புறம் ஆபிக்கே சென்ஸ் ஆகும் தப்பான டைம் அப்போ வந்துட்டோமோ அப்படின்னு. அந்த டைம்ட்டு ஆண் கோயிலிருந்து ஆபியோட ஃபேஸ்லேயே பஞ்ச் பண்ணிடுவா. அங்கேருந்து சீனை கட் பண்ணால் ஜூனோட ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுவாங்க. ஜூன் காலேருந்து இறங்குவா. அப்போ சரியான மழை பெய்யும். கடையிலேருந்து இறங்கும்போது பார்த்தா ஆபி அங்கே ஓரமாக உட்காந்துருப்பான் மலையில். ஏன் ஆபி இங்கே உட்காந்துருக்கு, அவனை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இன்னும் ப்ராங்க் வீடியோவா ஏதாச்சும் கேமரா தான் வச்சுட்டியா கேட்பா. அப்போ ஆபி சொல்லுவான், சார் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், நீங்கள் சொன்னீங்களா 100 மில்லியன் தரீங்க கம்பெனி சார்ன்னு, என்ன மாதிரியே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவளும் இந்த மாதிரி நல்ல வீடியோலாம் போடுவாள், அவளும் கம்பெனியில் சேர்த்துக்கோங்க, செகண்ட் பாலை பற்றி தப்போ வீடியோ போட்டுட்டா ஒருத்தி, ஃபுல்லாக ரூமர்ஸாக இருக்கா மேலே, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணி அந்த ரூமர்ஸ் எல்லாத்தையும் நிரூபிக்க எனக்கு உதவி பண்ணணும். இந்த மாதிரி ரூமர்ஸ் பார்க்குறதுக்கு வந்து ஆண் கோயில் சொல்லிட்டுப்பா. அது ஜூன் கொஞ்சம் காம் டவுனாக ஆபி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜூன் சொல்லுவான், இங்கே பாரு ஆபி, நான் பேசிக்லாகவே ஒரு பிஸ்னஸ் மேன், நீ சொல்கிறதுல ஆண் கோயில் சொல்கிறத அவள் என் கம்பெனிக்கு தான் வேலை செய்கிறா, நீ அவளுக்கு அகேன்ஸ்டாக வீடியோவோ ஏதோ போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த 100 மில்லியன் நீ மறந்துடணும், அந்த ஆஃபர் எங்கள் கம்பெனிக்குள்ளே சேர்கிற மாதிரி இருந்தால் தான் உனக்கு தர முடியும். ஆனால் இல்லை பாரு ஒரு வித்தியாசமாக இருந்தீங்க, 100 மில்லியன் மறந்துட்டு சொல்லி பண்ணவே உன் ஃபேஸே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். நீயே முடிவு பண்ணிக்கோ ஆபி, உனக்கு 100 மில்லியன் வேணுமா இல்லைன்னா உன் ஸ்கூல் பெஸ்ட் ஃப்ரெண்டு வேணுமா. அங்கேருந்து சீன் கட் பண்ணால் நம்ம ஆபியும் ஜாக்சனும் சேர்ந்து ஆண்கிட்ட போய் பேசுவாங்க. இந்த மாதிரி எங்கள் கம்பெனியில் சேரலாம் முடிவு பண்ணிட்டோம், இனிமேல் நம்ம ஒன்றா தான் ஒர்க் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு ஆணுன்ட்டே சரி இப்போ எனக்கு மனுஷன் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண போதே உன்னை அடிச்சிட்டேன், அதுவும் அவங்க ஃப்ரெண்டை நான் அடிச்சிட்டேன்ப்பா அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்படின்ட்டு ஆபி கத்துவான், என்னை மன்னிச்சிது ரூபி அப்படி சொல்லி கத்திட்டு அவன் டீஷர்ட்டை காட்டுவான். டீஷர்ட் என்ன போட்டிருக்குன்னா என் மன்னிச்சி ரூபின்னு தான் போட்டிருக்கோம், உன்னை ஒன் பஞ்ச் டிவியை நான் எக்ஸ்போஸ் பண்ணால் விட மாட்டேன் அப்படி சொல்லி கத்துவான். உடனே லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆகிடும். கடைசிட்டு ஆண் கேட்பான், நீ என்ன எக்ஸ்போஸ் பண்ண போகிற எங்களை அப்படி சொல்லி கேட்டால் சொல்லுவான் ஆபின்ட்டு, இதோ இவர் தான் ஒன் பஞ்ச் டிவியோட கேமராமேனு, ஒன் பஞ்ச் டிவிக்கு எதிராக நாங்கள் நிறைய எவிடன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தோம், பட் எதுவுமே செட் ஆகலை. ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் என் சேனல் வந்து ஒரு 2 மாதத்துக்கு வந்து பிளாக் ஆகிடுச்சு. அது எதனால் ஆச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்னால தான் ஆச்சு. நாங்கள் அந்த பிளாகை யாரும் சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அதே சேம் பிளாக்லேருந்து நிறைய யூடியூப்பை பற்றி தப்பாக நியூஸ் ஆர்டிக்கிள் வந்துகிட்டே இருந்துச்சு. அதே பிளாக்லேருந்து தான் ரூபிகிட்ட வீடியோ கேட்ட பிளாக்ஸும் வந்துச்சு. அந்த பிளாகில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா அதில் ஒரு நம்பர் இருந்துச்சு. அந்த நம்பர் யார் நம்பர் தெரியுமா கைஸ், வேறு யார் நம்பரும் இல்லை, என் முன்னாடி நிற்கிறாரு பாருங்க, இந்த ஒன் பஞ்ச் டிவியோட கேமராமேன் ஆனோட சொல்லி ஆபி கால் பண்ணிடுவான். ரைட்டாக அவன் ஃபோனு ரிங் ஆகிடும் அந்த டைம். இது வந்து இவங்க சொன்ன வீடியோ வந்து எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஆண் கோயல், சுமோ வீரன், டைவானு, ஆபி கத்துவான், ஒன்றால் தாண்டா என்ன 100 மில்லியன் வேஸ்ட்டாக போச்சு ஆஃபரு, அதுக்கு உனக்கு சும்மாவே நான் விட மாட்டேன்டா சொல்லி ஆபி கட்டுவான். இந்த பார்த்தீங்கன்னா ஆண் கோயில் வீடியோ பார்த்துட்டு ரூபி அட்டாக் பண்ணலாம் சொல்லி கிளம்பி போவாள். கிளம்பி போகும்போது அப்போ ஆண் கோயிலேருந்து தனி கீழே வந்துடுவா. யான்னு பார்த்தா நம்ம கோயில் தான் பண்ணியிருப்பா, அப்படி எடிட்டர் கோயில். அப்போ எடிட்டர் கோயில் சொல்லுவா, இது என் ஸ்டைல் கிடையாது ஒருத்தவங்க போய் அடிக்கிறது, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸை நீ அடித்த பிறகு நான் சும்மா இருந்தால் அது நியாயமே கிடையாது, அதுக்குன்ட்டு ஆண் கோயில் சொல்லுவேன் ரிவெஞ்ச் எடுக்க வந்தேன்னு கேட்பா. ஆமான்னு இவங்க சொல்லுவா. 2 பேர் பார்ப்பாங்க, சண்டை கட்டு ரெடியாக இருப்பாங்க. அவுட் டு ஃபைட் சீரீஸ்லேயே ஃபீமேல் வெர்ஷன். இதில் ஃபைட்னா இப்படி நம்ம கோழி முடி இல்லாமல் அப்போ கோழி முடின்னு காட்டுவாங்க. சீனை கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக் தான் கைஸ் காட்டுவாங்க. அதில் வந்து ஆபியும் ஜாக்சன் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி ஆன் ஐடியில் ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆண் வந்து பாக்ஸர், அப்போ பாக்ஸிங் வீடியோவே இருக்காது. அப்போ தான் சந்தேகப்படுவான் ஆபி, இவங்க ஒரு பாக்ஸர் பட் இவங்க இன்ஸ்டாகிராம்லேயே பாக்ஸிங் வீடியோவே இல்லை அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். சரி வேறு எவிடன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கேப் இருக்கும், ஒரு ஃபோட்டோக்கும் இன்னொரு ஃபோட்டோக்கும். அப்போ இந்த 2 வருஷம் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஜாக்சன்ட்டு சரி எதுவும் செக் பண்ணி பார்க்கலாம் பாக்ஸிங் ரெக்கார்டை சொல்லி பார்த்தா அவங்க பாக்ஸிங் ரெக்கார்டே இருக்காது. அப்போன்ட்டு தான் கண்டுபிடிப்பான் நம்ம ஆபி. இப்போ ப்ரெசண்ட்டை காட்டுவாங்க. ப்ரெசென்ட்டில் ஆபி சொல்லுவான்,
நீ அந்த 2 வருஷம் ஜெயிலில் இருந்த சிறுவர் ஜெயிலில், அதனால உன் பாக்ஸிங் ரெக்கார்டு எதுவுமே அதில் காணோம். அதான் நீ பாக்ஸிங் வீடியோவும் போடலை. நீ அங்கே தான் பாக்ஸிங் கற்றுக்க தெரிஞ்சால் உன் ரெப்புடேஷன் பாதிக்கும் ஒரு யூடியூபராக. சொன்னது கரெக்டான ஆன்னு சொல்லி ஆபி கேட்பான். அதுக்கு ஆன் சிரிச்சு சொல்லுவான், இதுக்கு மேலே எனக்கு மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஆபி, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்ட அப்படின்ட்டு ஒரு கொடூரமாக ஸ்மைல் பண்ணிட்டு வருவான் கிட்ட. இப்போ ஆபின்ட்டு 2 கை 2 கால் ரெண்டுமே தரையோட முட்டி பெட்டக்ஸை மேலே தூக்கி நின்றுட்டு இருப்பா. அப்படி இப்போ கட்டி சொல்லுவா, அப்படி ஹவ் டு ஃபைட் யர் பாக்ஸர் இப்போ தொடங்குது பாருங்க அப்படின்னு. ஆனே ஒரு மாதிரி பார்ப்பான், என்னடா அவன் கிருத்தனெல்லாம் பண்ணிட்டு திரியிறான், போண்டாடி டான்ஸ் ஆனா நீக்கு என்ன குரங்கு மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருப்பான். அங்கேருந்து சீனை கட் பண்ணால் பாஸ்ட்டை தான் கட்டுவாங்க. பாஸ்ட்டில் என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரூபிக்கு வந்து நம்ம எடிட்டர் கோயில் வந்து சோறு ஊட்டிட்டு இருப்பா. சோறிட்டு சொல்லுவா, அந்த மாதிரி நீ சாப்பிட்டுரு நான் வந்துடுறேன், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது சொல்லி கிளம்பிடுவா எடிட்டர் கோயில். கிளம்ப எடிட்டர் கோயில் நினச்சி பாப்பா, அப்படிலாம் சேஞ்ச் ஆனானப்பா. பேசிக்காகவே எடிட்டர் கோயிலுக்கு ஃபைட் பிடிக்காது நம்ம ஆபி மாதிரியே. நிறைய பேர் புள்ளி பண்ணுவாள், பட் எதுவுமே அவள் கண்டுக்க மாட்டாள். ஏன்னா அவள் பேசுகிறே ஒரு மாதிரி தானே இருக்கும். ஸோ அதை போய் கிண்டல் பண்ணுறதுக்கு பெருசாகணும் விட்டுருவா. ஆனால் அவள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அடி வாங்குறப்ப அவளை சும்மா இருக்க முடியாது சொல்லிட்டு, இது உனக்காக தான் ரூபி நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு போவாள். இப்போ பெசட்டை காட்டுவாங்க. பெசன் என்ன ஆகுனா, எடிட்டர் கோயிலும் ஆண் கோயிலும் முடியை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஆண் கோயில் சொல்லுவான், உனக்கு என்னதே இருந்தால் ஏன் முடியே பிடிச்சி இழுப்பேன் அப்படின்னு கேட்டுப்பா. அதுக்கு எடிட்டர் கோயில் சொல்லுவா, முடிக்க எப்படி சொன்னால் உனக்கு பொழக்க போகிறோம் பாரு இன்னைக்கு ஒரு நேரத்தில் சொல்லிட்டு இருப்பா. ஆண் கோயிலுன்ட்டு எடிட்டர் கோயில் மண்டையை பிடிச்சி ஹெட்ஷாட் பண்ணிடுவா, பாக்ஸ் பண்ணுவா. அதை நம்ம எடிட்டர் கோயில் தடுத்துடுவா. செகண்ட் திரும்ப முடி பிடிக்கலான்னு பார்ப்பா எடிட்டர் கோயில். பட் டக்குனு பின்னாடி போயிடுவா ஆண் கோயில். இதில் ஆண் கோயில்ட்டு ரைட் ஹேண்ட் ஊக்கு எடுப்பா. அப்போ நம்ம எடிட்டர் வந்துட்டு நம்ம ஆபீஸ் வலிக்காமல் எப்படி அடி வாங்குற மெத்தட் யூஸ் பண்ணி தடுத்துடுவா. இதை பார்த்தோன்னா ஆண் கோயில் கேட்பா, ஓ நீ ஆபீஸ் ஸ்டைலாக காப்பி பண்ணிட்டு இருக்கியா, உன் பாஸ் மாதிரி நீ வரையாசை கேட்பா. அதுக்கு வந்து நம்ம எடிட்டர் சொல்லுவா, என் பாஸ் ஸ்டைலை மட்டும் நான் காப்பி பண்ணல, நானாக ஒரு ஸ்டைலை உருவாக்க போகிறேன்னு சொல்லுவாங்க. வேறு லெவலில் இருக்கும். எடிட்டருக்கும் சொந்தக்கார வேறு இருக்கும். அதை வேறு கொஞ்சம் லேட்டராக ரிவீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆண் கோயில் பேக் டு பேக் ஜாப் பண்ணிகிட்டே இருப்பா. நம்ம எடிட்டரை தடுத்துட்டே இருப்பாளா. அவள் டக்குன்னு சைடில் பூந்து ஒரு சமஜா வயிற்றில் அடிக்க பார்ப்பா. நம்ம ஆண் கோயில் எடிட்டர் மேலே அடிச்சிடுவா. அடிச்சுட்டு பார்த்தா எடிட்டர்ன்ட்டு அங்கே நின்றுட்டு இருப்பா. ஆண் கோயில் கையை உதறிட்டு இருப்பா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டர் வயிற்றுக்குள்ள ஒரு இரும்பு பிளேட் வச்சுருப்பா. செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஒரு இரும்பு பிளேட்டை வயிற்றில் வச்சுருப்பா. அதான் இப்போ அவளை சேவ் பண்ணியிருக்கோம். வழியில் நம்ம ஆண் கோயில்ட்டு கையை உதற மாரி நம்ம எடிட்டர் டக்குன்னு போய் ஜம்ப் அடிச்சு அவள் கையில் ஒரு டெட்லியான லாக் போட்டுருவா. சரியான லாக்காக இருக்கும் பார்க்குறதுக்கே. நம்ம ஆபி கூட இந்த மாதிரி லாக்கில் போட்டதில்லை. பாஸ்ட்டை தான் காட்டுவாங்க. பாஸ்ட்டில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம கிம்மோட மாஸ்டர் பேசிட்டுப்பாங்க. அப்போ கிம் கேட்பான், மாஸ்டர் அந்த லாக் டெட்லியாக இருந்துச்சு, அந்த லாக் எப்படி மாஸ்டர் உருவாக்குனீங்க? அட் அ டைமில் கையை பிடிச்சிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி உங்கள் ஃபுல் வெயிட்டு ஆப்போசிட் கையில் வச்சு கையை உடைக்க மாதிரி பிளாக் பண்ணுறீங்களே சொல்லிட்டுப்பான். அதுக்கிட்ட ஆமாம் நான் உருவாக்கின மெத்தட் தான், நீ தான் செகண்ட் அந்த மெத்தட் என்கிட்ட கற்றுக்கிட்டது அப்படின்னு சொல்லுவானா. அப்போ யார் மாஸ்டர் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டது சொல்லி கேட்பான். இப்போ நம்ம எடிட்டர் கோயில் தான் காட்டுவாங்க. நம்ம எடிட்டர் கோயில் தான் ஃபஸ்ட் கற்றுருப்பான். அந்த ப்ரெசரில் வந்து நம்ம எடிட்டர் கோயிலுன்ட்டு ஆண் கோயிலை போட்டு சரியான லாக் அடிச்சுட்டு இருப்போம். அப்படி ஆண் கோயிலால் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த டைம். இப்போ திரும்ப ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் இதே மாதிரி மூவ் வந்துட்டு கிம் மாஸ்டர்கிட்ட பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ கிம் கேட்பான், ஏன் மாஸ்டர் இந்த மூவ்லேருந்து தப்பிக்கவே முடியாதா மாஸ்டர் சொல்லி கேட்பான். அதுக்கு அந்த மாஸ்டர் சொல்லுவான், இல்லை இந்த மூவ்லேருந்து தப்பிக்கலாம், இந்த மூவ்லேருந்து எஸ்கேப் ஆகணும்னா எந்த ஆம்பளையாலையும் முடியாது, சில பேர்த்தால் தான் முடியும். அந்த சில பேர் யார் தெரியுமா, நம்ம ஃபீமேல் சொல்லுவோம் அப்படி சொல்லுவான். இப்போ ஆண் கோயில் கையே உடையிற மாதிரி இருக்கும். ஆண் கோயில் அவ்வளோ தூக்கலான்னு பார்ப்பா, முடியாது. டொப்புன்னு என்ன பண்ணுவோன்னா கடிச்சு வச்சுருவா எடிட்டரை. எடிட்டர் கையை கடிச்சு வச்சிட்டோன்னே நம்ம இவ்வளோ விட்டுருவா. எடிட்டரும் விட்டுட்டு சொல்லுவா, ஒரு மிருகம் தெரியும் அதுக்கு இந்த மாதிரி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல அப்படி சொல்லிட்டுப்பா. ஃப்ரீயா கூட போகிற கடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டுப்பா. இப்போ லாக்லேருந்து ரிலீஸ் ஆகிட்டும் அட்டாக் பண்ண போகலான்னு சொல்லிட்டு ஆண் கோயில்ட்டு அவளை பஞ்ச் பண்ணுவாள். அப்போ எடிட்டர் பிளாக் பண்ணுவா. பட் பிளாக் பண்ணாலும் அவள் கையிலேருந்து ரத்தம் வந்துடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண் கோயிலுன்ட்டு அவள் கையில் ஒரு மோரை மாட்டிருப்பா. அதை திருப்பி மாட்டிருப்பா. நக்கிள்ஸ் மாதிரி இருக்கும், பூமாச்சியாக இருக்கும். அதை வச்சு எடிட்டர் ஒரு கை கிழிச்சிடுவா குத்தமாரி. வேறு எடிட்டர் சொல்லுவா, நீ கேவலமாக வாட ஆரம்பிச்சிட்டியா, இனிமேல் பாரு ஆட்டோ இப்போ தான் சூடு பிடிக்குது அப்படி சொல்லிட்டுப்பா. இப்போ ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுவாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் என்ன பண்ணிட்டுப்பான்னா, நம்ம எடிட்டர்ன்ட்டு கடுப்பில் வீட்டை உதச்சிட்டுப்பா. அவள் காலை தூக்கி செவத்தில் உதச்சிட்டுப்பா. அப்போ அவங்க நைனா கட்டுவார், புதுசாக கட்டினேன்டி தயவுசெய்து வீட்டு அடிச்சிட்டார பெசாமல் வந்து சாப்பிட்டு சொல்லிட்டுப்பா. அதுக்கு எடிட்டர் கோயில்ட்டு இருப்பா வரம்பா சொல்லிட்டு ஒரு டெடிபியர் நல்லா கட்டி பிடிச்சிட்டுப்பா. அவளுக்கு ஒரு டென்ஷன், இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண முடியலையே சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பா. அப்போ அப்படியே பெசண்ட்டை தான் காட்டுவாங்க. நம்ம ஆண் கோயிலுன்ட்டு ஃபுல் அட்டாக் மோடில் இருப்பா. நம்ம எடிட்டர் டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருப்பா. அப்புறம் நம்ம எடிட்டர் கவனிப்பா. ஒன்லி ஒரு சைடு ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவோம், அனதர் சைடு யூஸ் பண்ண மாட்டா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக அவள் லாக் பண்ணியிருப்பா. அப்போ அவள் ஹேண்டை டேமேஜ் பண்ணியிருப்பாளா. ஸோ ஒரு கையை தான் ஃபைட் பண்ணிட்டு இருப்பா. இவன் மட்டும் அந்த கையை பிடிச்சா தப்பிச்சிடலாம் சொல்லிட்டு டப்புன்னு அவள் கையை பிடிச்சிடுவா. இதோட அவன் கதை முடிஞ்சு திடீர்னு கடைசியில் அவள் பார்த்தா அவளை இன்னொரு கை யூஸ் பண்ணிடுவா. டப்புன்னு பார்த்தா அவன் நீயை வந்து முதுகுலேயே இறக்கிடுவா. சொல்லுவா, ஸ்ட்ரீட் ஃபைட்டுக்கெல்லாம் ரூல்ஸ் கிடையாது பாப்பா அப்படி சொல்லிட்டு இருப்பா. அதை அடி தாங்க முடியாமல் நம்ம எடிட்டராக கீழே வந்துடுவா. கீழே வந்து அவங்களுக்கு வசதியாக போயிடும். ஏன்னா ஒருத்தங்க கீழே வந்து அவங்கள அட்டாக் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அவங்க ஸ்டாண்டிங் பொசிஷனோட. அப்போன்ட்டு சொல்லுவா, கதை இதோட முடிஞ்சுது அப்படி கிட்ட வந்து அடிக்க வருவா. அப்போ நம்ம எடிட்டர் என்ன பண்ணுவான்னா, அவள் கிக் பண்ணுவா. அப்போ ஃபேஸோட
அவங்க பகுதி அப்படியே மேலே போயிடும். ப்ரீவியஸ் சீனில் வீட்டில் உதச்சிட்டு இருப்பாள், அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பா கிக்குக்காக, நமக்கு இப்போ தான் காட்டுவாங்க. இது வந்துட்டு அவளை கிக் பண்ணிட்டு அவள் அன்கான்சியஸ் மோடு போயிடுவா. அவள் அன்கான்சியஸ் மோடு போயிட்டோன்னு டக்குன்னு அவளை கிராப் பண்ணிடுவா. அவள் கிராப் பண்ணி ஒரு டெட் லாக் போட்டுவா, சோக் போட்டுருவா. அந்த சோக்கில் அன்கான்சியஸ் ஆகிடுவா. இப்போ அங்கேருந்து சீனை கட் பண்ணால் நம்ம ஆபியை தான் காட்டுவாங்க. ஆபி நம்ம கோழி மண்டை பேச்சு கேட்டு 2 கை 2 காலை தூக்கிட்டு கரடி மாதிரி நடந்துட்டு இருப்பா. அப்படி ஆனை சுற்றி வருவா அப்படி ஆபி கரடி மாதிரி. அப்படின்ட்டு அப்போ ஜாக்சன் கேட்பான், டே என்னடா கரடி நட சொல்கிற, இப்படிலாம் பண்ணால் ஜெயிக்க முடியுமாடா பாக்ஸரை அப்படின்னு. கையில் பார்த்தா ஆபி படி நடப்பான். படியில் கூட இந்த மாதிரி கரடி மாதிரி நடந்துட்டு இருப்பான் ஆபி. கோழி மண்டையை சொல்லுவான், நீங்கள் ஒரு பாக்ஸர் ஜெயிக்கணும்னா உங்கள் கோர் மசில் ஹெவியாக இருக்கணும். செகண்ட் உங்கள் லெக்கு ப்ளஸ் உங்கள் ஹேண்டோ ரெண்டுமே ஈக்குவல் பவரில் இருக்கணும். இப்படி இந்த எக்ஸசைஸ் தான் அதை இன்க்ரீஸ் பண்ணி விடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி. இந்த மாதிரி அத்லீட்ஸ்லாம் இதை வச்சு தான் டேக்கிள் பண்ணுவாங்க. அதே மெத்தடை நம்மளும் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ப்ரெசண்ட்டை காட்டுவாங்க. ஆபியை டேக்கிள் பண்ணலாம் சொல்லிட்டு ப்ரொஃபஷனல் ஸ்டைலில் போவான். பட் அவன் பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஷிஃப்ட் ஆகிடுவான். ஷிஃப்ட் ஆகி பஞ்ச் பண்ணுவான். பஞ்ச் பண்ணி சொல்லுவான், நான் ஒரு சாதாரண பாக்ஸர் இல்லை, இந்த மெத்தட் எனக்கு எதிராக யூஸ் ஆகாது. இப்போ ஆனோட ரெக்கார்டு காட்டுவாங்க. 58 மேட்ச்சில் 44 நாக் அவுட் பண்ணிப்பா. அப்படி கோழி பண்ணையை சொல்லுவான், ஒரு பாக்ஸோட லெக்கை மட்டும் கிராப் பண்ணிட்டா வின் பண்ணிடலான்னு. நம்ம ஆபியும் ஃபுல் அட்டாக் பண்ணுவான் அவன் லெக்கை கிராப் பண்ணிடலான்னு. பட் ஆபியால் அவனை கிராப் பண்ணவே முடியாது. அவன் அவுட் பாக்ஸிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணி டார்ஜ் பண்ணிகிட்டே இருப்பான். டார்ஜ் மட்டும் பண்ணாமல் பஞ்ச் பண்ணுவான் சேம் டைமில் அவனை. ஆபி அடி வாங்க தாங்க முடியாது. ஜாக்சன் கற்றுவான், அவனை தான் எக்ஸ்போஸ் பண்ணியாச்சுலடா, நம்ம போய் நெக்ஸ்ட்டு ஆண் கோயிலில் போய் எக்ஸ்போஸ் பண்ணலாம் வாடா ஆப்சைட் வம்பு கேட்பான். இதை கேட்டால் நம்ம ஆண் கடுப்பாயிடுவான். என்னதே என் தங்கச்சியை எக்ஸ்போஸ் பண்ணுவேன், என் முன்னாடியே சொல்கிறேன், நீயே உங்களை கொல்லாம் விட மாட்டா சொல்லிட்டு பாப்பா ஆபி சொல்லுவான். அதுக்குன்ட்டு ஆபி ஆமாம் நீ சொல்கிறா ஜாக்ஸா கரெக்டாக சொல்லிட்டு வம்பிழுப்பான். ஏன்னா ஃபைட்டிங்கில் ஃபஸ்ட் ரூலே ஆப்போசிட் டென்ஷன் பண்ணும். அதான் நம்ம ஆபி இப்போ ட்ரை பண்ணிட்டு இருப்பான் ஆண்கிட்ட. இப்போ ஆண் நல்லா டென்ஷன் ஆயிடுவான். டென்ஷன் ஆகி சொல்லுவான், இப்போ யாரையுமே நான் ஆண் கோயில்கிட்ட நெருங்கி விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் டென்ஷனில். தட்ஸ் இட் guys, இதோட எபிசோட் 42 முடியுது. See you on another video. Until then, bye.